படம் எப்படிங்க சார்? படம் பரவாயில்லைங்க, நல்லா இருக்கு. இது ஆக்டிங் விக்ரம் பிரபு ஆக்டிங் சார். பரவாயில்லைங்க, அதே மாதிரி எல்லா போலீஸ்காரும் கண்ணியமாக இருந்தால் பரவாயில்ல. பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிஸ் 1990 காலகட்டத்தில் நடந்தது அப்படின்ற உண்மைக்கு புறம்பானது, உண்மையான ஸ்டோரி அப்படின்ற அதை பற்றி இல்லை, அதே மாதிரி சொல்ல முடியாது இல்லைங்களா. சரி, படம் எப்படிங்க சார்? சிறை பார்த்தது. படம் நல்லா இருக்குது, நல்ல ஸ்டோரி படம். எதுவும் ஆக்ஷன் இதெல்லாம் எதுவுமே இல்லை, நல்லா ஒரு ஃபேமிலி இதாகவே பார்க்கலாம். இன்னும் எமோஷன்ஸ் தான் அதில் இருக்கிறது ஃபுல்லாகவே. நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது, நல்ல ஸ்டோரி, நல்ல ஆக்டிங், ஸ்கோரு எல்லாமே, மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. விக்ரம் பிரபுவோட ஆக்டிங் எப்படி? இல்லை, எல்லாருமே நல்லா நடிச்சவங்க எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்குது. அதில் மெயின் கேரக்டர்ஸ் இந்த 3 போலீஸு, அக்யூஸ்டு, இது எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. புது ஹீரோ இன்ட்ரோ கொடுத்துருந்தாங்க சார். டைரக்டரோட கண்ணு. ஓகே, அவர் எப்படி நடிச்சிருக்காரு? அது யாருன்னு தெரில எனக்கு. பட் கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்க ஃப்ரேம் பண்ண கேரக்டர்ஸு, ஸ்டோரி லைனு எல்லாமே நல்லா இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வர ஒரு சின்ன கேரக்டர் இருந்தால் கூட கரெக்டான டைலாக்லேருந்து எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. எதுவும் முகம் சுளிக்கிற மாதிரி இல்லை, இது தேவையில்லாமல் வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எல்லாமே கரெக்டாக இருக்குது. எல்லாமே கரெக்டாக போச்சு. நல்லா இருந்தது படம், நல்லா இருந்தது.